ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டர்ன் ஸ்டைலில் தம் பிரியாணி சாப்பிட்ணுன்னா யாருக்கு தான் பிடிக்கும். அதுவும் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணி சாப்பிட்ணுன்னா யாருக்கு தான் பிடிக்காது. இந்த மாதிரி கமெண்ட்டில் கூட ஒரு வியூவர் சொல்லியிருந்தா, நீங்கள் பண்ணுற வே ஆஃப் குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குன்னு. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறையா கமெண்ட் கொடுத்துட்டே இருங்க, எனக்கு சப்போர்ட்டிவாக என்கரேஜிங்காக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி 2 பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு 1 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு 80% குக் பண்ணிக்கலாம். இன்னொரு வானிலை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் விட்டு எகைன் இந்த மாதிரி பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம், பிரிஞ்சி இலை. அப்புறம் நீட்டமாக நறுக்கி வச்ச வெங்காயமும் கலந்துக்கங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த 2 பச்சை மிளகா போடணும். இதுவும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் பெரிய சைஸ் 2மே. நல்லா இது 2மே போட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் பொடியெல்லாம் சேர்க்கணும். நீங்கள் நான் பிரியாணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லாமே போடுவேன். எல்லாத்தையும் மொத்தமாகவே போடக்கூடாது. எப்பயும் பிரியாணி 1 by 1 வெந்ததுக்கப்புறம் ஒன்று நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொன்று அடுத்தடுத்து சேர்க்கணும். இதனால் மசிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போது நீங்கள் கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கப்பில் எல்லா இதையும் ஒன்றா போட்டு சேருங்க. இது ஒரு டிப்பு. 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். அப்புறம் என்னோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு பிளாக் சால்ட் நான் கொஞ்சம் போடுவேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு பாருங்களேன், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அது லாஸ்ட்டாக போட்டது பிளாக் சால்ட் ஒரு 1/2 ஸ்பூனு. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இப்படி தான் போடணும். 1 by 1 நீங்கள் போட்டிங்கன்னா அது கூட சம்டைம்ஸ் கொஞ்சம் கரிஞ்சு போகும். ஃபஸ்ட்டு போட்ட பொரி அதெல்லாம் அப்படி போடாமல் ஒரே மொத்தமாக போட்டுட்டு டக்குன்னு கிண்டிடணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் 2 கிண்டினதுக்கப்புறம் தான் அடுத்து தயிர் விடணும். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எப்பவுமே பிரியாணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒன்றுனா போட்டு வரணும் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ அது நல்லா மசிச்சு இப்போ நம்ம அந்த வடிகட்டி வச்சுக்க பாஸ்மதி ரைஸில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ இதில் இருக்கிற பாதி இதை எடுத்து வச்சிடலாம். பிகாஸ் நம்ம லேயராக தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த வானிலையில் இருக்கிற வரைக்கும் போதும். மேலே கொஞ்சம் அந்த பாஸ்மதி ரைஸை இப்படி லேயராக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லேயர் அந்த கிரேவி இருக்குது இல்லையா, கிரேவியை விட்டுக்கலாம். மேலே தண்ணியாக விட்டுறாதீங்க, இப்படி கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். கம்மி குவான்டிட்டினால உங்களுக்கு அப்படி தெரியுது. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக கிரேவி மாதிரிலாம் விடவே கூடாது, சதன்னு ஆயிரும். இப்படி தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லேயர் பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லேயர் அந்த கிரேவி போட்டு இப்போ முடிச்சிடலாம். ஃபுல்லாக மேலே எல்லாத்தையும் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும் போதும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியோ கிரேவியோ எதுவுமே விடலை. அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். எல்லாமே வெந்தது தானே ஆல்ரெடி. இதுக்கு மேலே நான் குங்குமப்பூவை இதில் பாலில் கலந்து விட்டுருக்கேன். நீங்கள் நார்மல் இந்த ஃபுட் கலர் இருந்தால் கூட ஓகே தான். அதுக்கு மேலே கொத்தமல்லி குட்டி குட்டியாக சாப் பண்ணது பாருங்க. டேஸ்ட்டும் சரி, கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுற ஒரு ஃபீல் வந்துடும் உங்களுக்கு. இப்படி கீழே அடியிலேருந்து மேலே வரைக்கும் லேயர் பை லேயராக அப்படியே எடுத்து போடணும் கப்பில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான். அந்த கிரேவியெல்லாம் கலக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் அதை கலந்து சாப்பிட்ணும். இப்படி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கோபி 65 பண்ணலாம். இதோட காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் அது. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அதை கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் தனியா பவுடர், கரம் மசாலா பவுடர், பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டிருப்பேன் நான். எல்லாம் உங்களுக்கு வேணால் எல்லா பவுடருமே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். போதும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாஸ்லாம் விடக்கூடாது. சாஸ் விட்டிங்கன்னா சதன்னு ஆகிரும். பொடி மட்டும்தான் போடணும். இது ஒரு டிப்பு. நீங்கள் இந்த மாதிரி 65 பண்ணுறீங்கன்னா உப்பு அண்ட் எல்லா மசாலா பொருளும் 1/2 ஸ்பூன் போடணும், அவ்வளோதான். இந்த சாஸ்லாம் போடும்போது சதன்னு இதாக இது இப்படி பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து மெயின்டைன் ஆகும். நல்லா சூடாக இருக்கணும் அந்த எண்ணெய். கொஞ்சம் லைட் சூடாக இருக்கும். நல்லா சூடாக இருக்கும்போது போட்டால் தான் கிறிஸ்பினஸ் மெயின்டைன் ஆகும். வாங்க போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் ஒரு தடவை.
சூப்பராக இப்போது 65 ரெடி ஆயிடுச்சு. 2 காம்பினேஷனில் இதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் போய் ஃபுல் மீல் சாப்பிட்டா அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த இது சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். பிரியாணி 65 கோபியெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சலாம். அடிக்கடி செய்வீங்க. பசங்களும் ரொம்ப உங்களை பாராட்டுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.